வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும், இன்டர்வியூவில் எந்த போலலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தொடர்ந்து டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் பற்றி அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செய்முறை தேர்வு, இன்டர்வியூ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ மார்க்ஸ், இது ஒரு டவுட்டாகவே கேட்குறீங்க. நான் அதனால் ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த செய்முறை தேர்வு அப்படிங்கிறது இந்த ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா 80 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இதில் 100 மதிப்பெண்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. அதில் 50 மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கு இப்போ இந்த கட் ஆஃப் வச்சு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த 50 மதிப்பெண்கள், இந்த 100 மதிப்பெண்கள் டோட்டலாக சேர்த்து 150 மதிப்பெண்கள். இந்த 150 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் தியரிக்கு கொடுத்ததை விட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த 80 ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் பேச போகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 20 மார்க்ஸு. இது இந்த 100 மார்க்ஸுங்கிறது ரொம்ப அதிகபட்சம். இதில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் ரிட்டனில் எவ்வளோ எடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு, அதில் கம்மியாக இருந்தால் கூட இதில் அதிக மதிப்பெண் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 100 மார்க்ஸுக்கு நீங்கள் தயாராகிக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எந்த இன்டர்வியூ இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்கக்கூடியது பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு அதிகபட்ச பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கனாலும் ஜென்ரலாக உங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக என்ன கேட்பாங்கன்னா, எல்லாருமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்பாங்க. இப்போ ஹெவி வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கீங்களான்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கலாம். இல்லை முன்னாடி எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்போ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ தூரம் வந்து ஒரு பர் கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ கொடுப்பீங்க, ஒரு அந்த நீங்கள் ஓட்டின வெஹிக்கிளோட அந்த கெப்பாசிட்டி என்ன, மாடல் என்ன, இதெல்லாம் ஜென்ரலாக கேட்கலாம். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க. அப்புறம் மெயினாக அந்த சிக்னல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டவும் சொல்லலாம். எப்படிலாம் ஹேண்ட் சிக்னல் போடுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலில் பார்த்துப்பாங்க. ஜென்ரலாக இன்டர்வியூவில் கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கலாம். எத்தனை டைப் ஆஃப் சிக்னல் இருக்குது, எப்படி வந்து சிக்னல்லாம் போடணும், ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இப்போ மெயினாக நீங்கள் வந்து பேருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேறு ஹெவி வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் பேருந்து பற்றி சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர், நடத்துனர் அவங்கக்கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வண்டியை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செக் பண்ணணும் அந்த வண்டியில். இப்போ காமனாக நம்ம சில விஷயங்கள்லாம் செக் பண்ணுவோம். இப்போ கார் வச்சுருக்கவங்களே என்ன பண்ணுவோன்னா டயரில் வந்து காற்றழுத்தம்லாம் கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணுவோம். அப்போ பேருந்துக்கு ஃபஸ்ட்டு அது முக்கியம். காற்று வந்து 4 டயர்லையுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். காற்று செக் பண்ணுறதுக்குலாம் நம்ம தியரிட்டிக்கலாகவே நிறைய பார்த்துருக்கோம். அந்த 3 பட்டனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் எவ்வளோ காற்றழுத்தம் இருக்கணும் அதுவும் தெரிஞ்சுக்கணும். மெயினாக அந்த கண்ணாடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க கண்ணாடி எப்போவுமே தொடச்சிட்டே இருப்பாங்க. வண்டி நின்ன உடனே ஓட்டுநர் ஃபஸ்ட்டு வேலையாக அந்த கண்ணாடியை வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை. அப்புறம் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, பின்னாடி வரக்கூடிய வண்டியை பார்க்கக்கூடிய கண்ணாடி, சின்ன கண்ணாடி இருக்கும், அதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது ஒரு மெயின் விஷயம். அப்புறம் ஜென்ரலாக என்ன செக் பண்ணுவாங்கன்னா, இந்த ரேடியேட்டர் தண்ணிலாம் செக் பண்ணுவாங்க. சில பேர் வண்டி போயிட்டுருக்கும் போதே கூட டவுட் வந்தால் நிறுத்தி செக் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம் வந்து அதில் ப்ராப்ளம் ஆனால் வண்டி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன். இப்போ இது உங்களுக்கு தெரியலனா கூட ஐஆர்டி புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு வண்டி எடுக்கும்போது என்னெல்லாம் செக் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸே கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க. சைட் மிரர் எல்லாமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். ப்ராக்டிக்கலில் கேட்டாலுமே அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு காட்டணும். எப்படி வந்தால் பின்னாடி வர்றது, சைடில் வர வெஹிக்கிள் வர்றதுக்கெல்லாம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில ஆக்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்த குடிபோதையிலலாம் ஓட்டுனா எவ்வளோ அபராதம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சிலது தான், எல்லாமேலாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் முக்கியமானது சிலது இது போல் கேட்கலாம். அப்புறம் திடீர்னு வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஃபஸ்ட்டு டயர் வெடிக்குதுன்னா, அப்போ ஸ்டியரிங் எல்லாம் கெட்டியா பிடிக்கணும். இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருப்போம். அதுவே அவங்க ப்ராக்டிக்கலா சம்டைம்ஸ் கேட்டாலும் அத அப்ளை பண்ண தெரியணும். இல்ல ஜென்ரலா இப்ப நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. இப்ப ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி போகணும்? அது தெரியணும். ஒரு பேரிகான் வந்தா எப்படி கட் எடுக்கணும்? அது தெரியணும். அதெல்லாம் கரெக்ட்டா எப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டா,
கண்டிப்பா அதுல சில நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்து தெளிவா அவங்களுக்கு சொல்லணும். இது வந்து இன்டர்வியூல கேட்டாலும் சொல்லணும். பிராக்டிகலா வந்து அவங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட சொன்னாலும், அதே போலவே நீங்க வந்து கரெக்ட்டா அத செஞ்சு காட்டணும். ஆயில் டைப் பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. மெயினா என்னென்ன ஆயில்லாம் வந்து யூஸ் பண்றாங்க பேருந்துகள்ல. எந்த ஆயில் எந்த டைப்ல இருக்கணும், அத பத்தி தெரிஞ்சுக்கங்க. இப்ப டீசல் வந்து எவ்ளோ டோட்டல் கெப்பாசிட்டி இருக்கணும், மினிமம் இவ்ளோ கெப்பாசிட்டி மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கலாம். இதே இன்டர்வியூல கேட்கிற கேள்விகள்லயே உங்களுக்கு பிராக்டிகலாவும் அப்ளை பண்ண சொல்லியும் கேட்கலாம். இப்ப உங்களுக்கு பிராக்டிகல் பத்தி பார்க்கலாம். பிராக்டிகல்ல நீங்க டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே வண்டி நிக்கக்கூடாது. இது வந்து ஒரு பேசிக் ரூலு. ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இருக்கக்கூடாது. அதனால நீங்க வந்து பிராக்டிஸ் போறதுனா, நான் முன்னமே சொன்ன மாரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. சில பேருக்கு இப்ப 20 செகண்டே வந்து இருக்குங்கிறதுனால, இப்ப கூட ஒரு 2 டேஸ் டைம் எடுத்தாவது உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது டிரைவிங் ஸ்கூல் இருந்தா பெர்மிஷன் கேட்டு, ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்துருங்க. ஸ்டார்ட்டிங்லயே வண்டிய நிறுத்துனீங்கன்னா, அது ஒரு டிராபேக் ஆயிடும். அதனால தைரியமா ஓட்டணும். ஸ்டார்ட்டிங்ல வண்டி நிக்கக்கூடாது. அப்புறம் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் கண்டிப்பா நீங்க மிரர் செக் பண்றீங்களா? வண்டி ஓட்டும்போது மிரர் செக் பண்றீங்களான்னு அவங்க பாப்பாங்க. அது பக்கத்துல யார் இருந்தாலும் நீங்க வந்து பயப்படலாம் கூடாது. தைரியமா வந்து வண்டி ஓட்டணும். அவங்கள பத்தி நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடாது. ஐயோ! நம்ம இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அவங்க நம்மள செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கக்கூடாது. ஆனா நீங்க அத வந்து ப்ராப்பரா நீங்க தைரியமா வண்டி ஓட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா இருந்தா கூட சில நேரம் பதட்டத்துல கூட வண்டிய ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்காக சொல்றேன் பயப்படாம ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இப்ப சிக்னல் வந்து கரெக்ட்டா எந்த இடத்துல கை சிக்னல் காட்டுறதுனாலும், இல்ல சிக்னல் வந்து போட்டுட்டு நீங்க திரும்புறதுனாலும், அதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அது கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹை பிளேஸ்லேருந்து லோயர் பிளேஸ்க்கு அதாவது மேட்லேருந்து கீழ இறங்குற மாரி இருக்குன்னா, எப்படி நீங்க வந்து கியர் மாத்தி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ல ரொம்ப வண்டிய வந்து ஜெர்க் பண்ணக்கூடாது. குலுக்கி அது போல ஓட்டக்கூடாது. கரெக்ட்டா எந்த கியர் போட்டா உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்மூத்தா போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கியர் யூஸ் பண்ணி தான் கரெக்ட்டா நீங்க கொண்டு போணும். அந்த இடத்துல அந்த ஜெர்க் வரக்கூடாது. அத பார்த்துக்கங்க. தென் இந்த ஆக்சிடென்ட் பத்தின ஒரு ஜெனரல் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது இப்ப ஆக்சிடென்ட் ஆனா என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும்? இப்ப லைசென்ஸ்ல எந்த மாரிலாம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க? அதெல்லாம் ஒரு டிரைவருக்கு ஜெனரலா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அத வேணா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இல்லன்னா உங்களுக்கு புக்ல கூட இருக்கும் பார்த்துக்கங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா அவங்க கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு என்ன பனிஷ்மென்ட்ன்னு தெரியுமா? அதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூல வந்து பேசிக்ஸ் சில கொஸ்டின்ஸ் கேட்டாலும் தைரியமா ஆன்ஸர் பண்ணுங்க. அப்படி தெரியல அப்படின்னா, தெரியலங்கிறத தெளிவா சொல்லுங்க. ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம். பிராக்டிகல் பொறுத்தவரைக்கும் நீங்க தைரியமாவே உங்களுக்கு ஓட்டத் தெரியும் வண்டி அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து டிரைவ் பண்ணி காட்டலாம். அவங்க எப்படி சொன்னாலும் அதுக்கு தகுந்த போல டிரைவ் பண்ணி காட்டுங்க. இது உங்களுக்கு சப்போஸ் இத பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நெறைய வேணும்னா, பக்கத்துல இருக்க டிரைவர் கண்டக்டர்ட்ட கேட்டீங்கன்னா, டிரைவர்ட்ட கேட்டீங்கன்னா இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. பஸ் ஓட்டுறத பத்தி. அவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப பிராக்டிகல் இன்டர்வியூ பத்தி பார்த்தாச்சு. சர்டிஃபிகேட்ஸ்ல இன்னுமே சில பேரு சில டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த டவுட்டுக்குலாம் இப்ப நான் வந்து ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றேன். இப்ப புதுசா ஒரு டவுட் எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க. என்னன்னா, அட்டஸ்டேஷன் வாங்கணுமா? அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு மண்டலத்திலயும் ஒரு மாதிரி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து இப்ப கடலூர் மண்டலத்தில வந்த லெட்டரு. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, அனைத்து மருத்துவ சான்றிதழ்களிலும் புகைப்படம் ஒட்டி, மருத்துவரின் முத்திரையுடன் கூடிய சான்றப்பம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, விஷன் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தான் நீங்க டாக்டர்ஸ் கிட்டேருந்து வாங்க போறீங்க. அந்த அனைத்து மருத்துவ சான்றிதழ்களிலும், இந்த சர்டிஃபிகேட்ல எல்லாத்துலயும் புகைப்படம் ஒட்டி, உங்களோட புகைப்படம் இருக்கணும். ஏன்னா, நீங்க தான் அந்த பெர்சன் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால உங்களோட புகைப்படம் இருக்கணும். மருத்துவரின் முத்திரையுடன் கூடிய சான்றப்பம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அவங்களோட முத்திரையும், அவங்களோட சிக்னேச்சர், டாக்டரோட சிக்னேச்சரும் இருந்து சமர்ப்பிக்க வேண்டும் தான் குடுத்துருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்லயும் வாங்கணும் அப்படிலாம் குடுக்கல. நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. அதுபோல சில மண்டலங்கள்ல இப்படி கூட குடுக்கல. இப்ப தருமபுரி, சேலம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் கூட அங்க இல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி லெட்டர் வந்திருக்குன்னு படிங்க. எல்லாத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். சரிங்களா? அட்டஸ்டேஷன்றதே மத்த எங்கேயுமே இங்க வந்து குடுக்கல. ஒருவேள வேற ஏதாவது மண்டலத்துக்கு அனைத்து சான்றிதழ்களிலும் சான்றப்பம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, அந்த லைன் குடுத்திருந்தாங்கன்னா, வேணா கிரீன் சிக்னேச்சர் போடுறவங்க கிட்ட நீங்க சைன் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இத வச்சு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்களா எனக்கு தெரியல. இல்ல வேற மண்டலத்துக்கு எல்லா சான்றிதழுக்கும் அப்படி வரணும்னு சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி அப்படி ஒரு வேர்ட் வந்தா, அனைத்து சான்றிதழ்களிலும் சான்றப்பம் வந்து பெற வேண்டும் குடுத்திருந்தா, நீங்க வேணா கிரீன் சிக்னேச்சர் போடுறவங்க யார்கிட்ட வேணாலும் சைன் வாங்கிக்கலாம். சரிங்களா? இத குழப்பிக்காதீங்க. அப்புறம் ஒரு சில மண்டலத்தில மட்டும் பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க.
பர்த் சர்டிஃபிகேட் எதுக்காக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் செக் பண்ணுறதுக்கு தான். அது எல்லா மண்டலத்திலயும் கிடையாது. நான் அதனால தான் சொல்றேன், உங்க மண்டலத்தில உங்களுக்கு எப்படி லெட்டர் வந்திருக்கோ, அதுக்கு தகுந்த போல எல்லாமே எடுத்து வச்சுக்கங்க. அவங்களுக்கு இது வந்திருக்கு, எனக்கு இது வரல அப்படின்லாம் குழப்பிட்டுலாம் நீங்க போக வேணாம். ஏன்னா, இப்ப சில இடங்கள்ல பர்த் சர்டிஃபிகேட் கேட்கல. இப்ப கேட்டவங்களுக்கு என்ன பண்றதுன்னா, இனிமே போய் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா வச்சுக்கங்க. இனிமே போய் வாங்கி நீங்க அப்ளை பண்ணி அதெல்லாம் சப்மிட் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீங்க 10த் சர்டிஃபிகேட் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, எதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க? ஏஜ் செக் பண்ண தான். ஏன்னா, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே உங்க 10த் சர்டிஃபிகேட் வச்சு உங்க ஏஜ வந்து செக் பண்ணிப்பாங்க. 10த் சர்டிஃபிகேட்ல ஏஜ் கரெக்ட்டா தான் இருக்கும். அதனால அது இல்லாத பட்சத்தில 10த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க. அது தவறு கிடையாது. அது பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த 2 டவுட் வந்து இப்ப ரீசென்ட்டா கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்காக நான் சொல்றேன். மத்தபடி எல்லா சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்கியிருப்பீங்க. குழப்பிட்டெல்லாம் இருக்க வேணாம். ஏன்னா 22nd நெறைய பேருக்கு இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போது. அதனால நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. பிராக்டிகல் எக்ஸாம். இன்டர்வியூவுமே நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அடுத்து வந்து செலக்ட் ஆயிட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் குடுங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். தொடர்ந்து இந்த சேனல் வந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.